மொத்தம் 56,000 வந்திருக்கு. வாவ் சூப்பர் சார். கர்ணன் பட்டு சென்டர்ல வந்து கர்ணன் மாதிரி அள்ளி தரா கேஷ புடவைய போட்டா எல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப நாளா எங்க ஹஸ்பண்டும் என் பையனும் எப்பதான் பண்ண போற இந்த வேலையும் கேட்டா. அது என்ன கேட்டேன்னா, என்னுடைய கல்யாணத்து பட்டு புடவைல இருந்து இப்ப வச்சிருக்க பட்டு புடவை வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்க போட்டு பைசா வாக்கு இல்லாட்டி யாருக்காவது குடுன்னு சொன்னேன். சோ நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னா கர்ணன் பட்டு சென்டர். இவ எக்ஸலண்ட் ஆஃபர்ல எடுக்கதா கேள்விப்பட்டேன். இப்ப வந்து இவ கிட்ட வந்து என்னுடைய பட்டு புடவை எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு எடுக்கிறான் பாக்கலாம். புஷ்பான் ரோட்ல சென்னானி ஜுவல்லரி பக்கத்தே இருக்காவா. முதல்ல பிடிங்க சார். வணக்கம் சார். சார் இந்த சாரீஸ்லாம் என்ன ரேட்டு போகும் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். இது எல்லாமே செக் பண்ணி பாக்குறேன் மேடம், ஒரிஜினலா இல்லையான்னு செக். ஓகே ஓகே. இந்த 4 சாரியுமே ஒரிஜினல் தான் மேடம். ஓகே சூப்பர். இப்போ எவ்வளவு வருஷம் புடவை அப்படி கூட சொல்றீங்களா பார்த்தா? தெரியும் மேடம். அது எப்படி சார் தெரியும்? 25 to 30 இயர்ஸ். ஓ சூப்பர். ஓகே. ரொம்ப பழைய சாரினா நல்ல ரேட்டே போகும். ஓகே. இப்போ இந்த சாரி வந்து வெறும் பார்டர் முந்தி இது ரெண்டு இருக்குங்களா? ஆமா. இதுக்கு வந்து பார்டருக்கான என்ன இதுவோ முந்திக்கு மொத்தம் எவ்வளவு ரேட்டோ அந்த ரேட் வந்து. கர்ணன் பட்டு சென்டர்ல வந்து கர்ணன் மாதிரி அள்ளி தரா கேஷ புடவைய போட்டா அப்படின்னு சொன்னா. சோ அதுக்காகவே நாங்க வந்திருக்கோம். ஓகே மேடம். மொத்தம் 56,000 வந்திருக்கு. வாவ் சூப்பர் சார். இந்த மாதிரி சாரி வந்து சில பேர் வந்து என்ன பண்றானா சென்டிமெண்டா கல்யாணத்து புடவை நிச்சயதார்த்த புடவை அப்படியே வச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி இருக்க வாழ்க்கை நான் பெஸ்ட் அட்வைஸ் சொல்றேன். கர்ணன் பட்டு சென்டர்ல கொடுத்து நீங்க கேஷா வாங்கி ஃபியூச்சர்ல உங்க பசங்களை கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அழகா உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ உங்களுக்கு எதிரியே செக் பண்ணி இந்த புடவையில இந்த மாதிரி இருக்கு, கோல்டு இருக்கு, சில்வர் இருக்குன்னு அழகா அவளே காமிச்சிடுறா. எந்த ஏமாற்றமும் இல்ல, ஃபுல் டிரான்ஸ்பரண்டா ஒர்க் பண்றா. இப்ப நான் ஆத்துக்கு நிம்மதியா போவேன். போனோடனே எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பண்ணிட்டு கேஷை காமிச்சிருவேன். சோ அதனால சைலண்ட் ஆயிடுவோம். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணா. சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, புடவை எடுத்து வந்து காமிங்க. கேஸ் உங்களால வர முடியல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஒர்க்லனா கூட நீங்க கால் பண்ணா கூட அவளே வந்து பட்டுப்படையை வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு கையோட கேஷும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.